தலை இந்த மாதிரியான கொண்டு வர மாட்டானுங்க பாருங்க. வாடா வாடா. நான் அங்கே போர்டு இருக்கும் ரஞ்சன்குடி கோட்டைன்னு. இந்த ஃபுட்டு தான் போகிறப்போ. ஹலோ ஹண்டர்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். ஹண்டர்ஸ் இந்த ரைடு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரஞ்சன்குடி கோட்டைன்னு ஒரு கோட்டை இருக்குது. அந்த ஃபுட்டு தான் போக போகிறோம். அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சன்குடியில் தான் இருக்குது. அது பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் காராது. ஸோ இப்போ வந்து அங்கே தான் போக போகிறோம். இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் சம்திங் அவ்வளோதான் ஹண்டர்ஸ் வருது. ஸோ இப்போ வந்து நம்ம அங்கே தான் போக போகிறோம். ஓகே, ஸோ வாங்கிக்கிறோம்லாம். இது நம்ம 4th சீரீஸோட 6th ஃபோர்ட்டுன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம போக போகிறது. ஆமாம், 6th ஃபோர்ட்டு இப்போ நம்ம போகிறோம். ஓகே நெஸ், நம்ம ஆரம்பிக்கலாம். நம்ம சேனல் புதுசாக பார்க்கலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல்லுக்கு எந்த ஆளில் போட்டுக்கோ, அதை போகிற விஷயம் வரும். எங்கே சொல்லிட்டு தான் இருக்குது, யாரும் செய்ய மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் தான் பண்ணி விட்டுருங்களேன். ஓகே நெஸ், வாங்க நம்ம பார்க்கலாம். ஃபோட்டோ தான் கண்டினியூ பண்ணுறேன். கிளம்பியாச்சு அண்டர்ஸ் வீட்டில் வந்து. கரெக்டாக இங்கேருந்து 1 hour ஆகுன்னு போட்டிருக்கு. போயிடலாம், அதுக்குள்ளே பொறுமையாக போகலாம். இங்கே தான் இருக்குது. ஏன்னா பட் நீ மழை மட்டும் வராமல் சரி, வெயில் அடிக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ லாஸ்ட் ஒரு 1 வீக்காகவே சாம்பால் ரைடு எங்கேயுமே போக முடியல. அதான் இப்போ தான் விட்டுருக்கு கொஞ்சம். இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில் இடமே இருந்துச்சு, அதனால தான் கிளம்பிட்டேன். ஒரு இதையும் விட்டோம்னா சான்ஸ் கிடைக்காது. இன்றைக்கி ஒரு நாள் தான் விட்ட மாரி இருக்குது, கிளம்பிடலாம். டைம் வேறு கொஞ்சம் இது பீக்கான டைமா. நீங்கள் பாருங்க, அவர் எப்படி வண்டி விட்றாரு போகிறாங்க. வயசானவர் என்ன பண்ணுவார் தலை. இந்த மாதிரி பிரேக் பண்ணும்போது தான் பக்காவாக பண்ணணும். இப்போ வண்டி குளர ஓட்டிகிட்டு இருக்கான், அவன் கூட நல்லா ஆட்டாக தான் வரான். பின்னாடி பார்க்கறதே கிடையாது, வண்டி வருதா என்ன போகாம அப்படியே அவங்க அப்பா விட்டுற மாரி ஏறுறது. போய் விட்டா மட்டும் வந்து விட்டானுங்க அப்படின்னு சொல்கிறானுங்க. ஒரு ரீல்ஸ் ஒன்று இருக்கும், அவன் சொல்லுவான், கரெக்டாக சொல்லுவான். 100லையும் போவான், 200லையும் போவான். அவன் கரெக்டாக போயிட்டு இருப்பான். அவன் யார்டிக்கு மட்டும் எதுவும் மாட்டான். அவன் கரெக்டாக 100-120 ஓட்டிகிட்டு இருப்பான். இந்த 40 போகிற 50 போகிறவனுக்கு வந்து லூசு மாதிரி விட்டுருவானு நடுவில். அப்புறம் எதாவது ஆயிடுச்சுன்னா வந்து இவன் வேகமாக வந்து விட்டான் அப்படின்றவானுங்க. இந்த மாதிரியான கொண்டு வர மாட்டானுங்க. பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஓகே டஸ் போகலாம். பாருங்க பாருங்க பாருங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா பின்னாடி வர போனோம். ஹண்டர்ஸ், நான் வந்து ஒரு டிப்ஸ் தரேன். இது வந்து ரியாக்ஷன் வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து இப்போ ரியாக்ட் பண்ணும் அப்படின்னா, பார்க்க வைக்கணும்னா வந்து வேகமாக போகிறதோ இல்லை அந்த சவுண்டு போகிறதுனாலையோ பார்க்கவே மாட்டாங்க. ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஸ்லோவாக போங்க, அந்த இடத்துல கண்டிப்பாக வைப்பாங்க. நான் நிறைய ரியாக்ஷன் வீடியோ நம்ம சேனலில் இருக்கும் பாருங்கள். அதை நான் அப்படி தான் போனேன் வேகமாக. அதில் அந்த வீடியோவில் பாருங்கள், நான் வேகமாக போயிருக்கவே மாட்டேன். வண்டி 20 கூட தாண்டாது. அவ்வளோ பொறுமையாக போனால் தான் பார்ப்பாங்க. வேகமாக போயிட்டான்னு விட்டுருவாங்க. ஸோ ரியாக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி வந்து டக்கு நம்ம சவுண்டும் போட்டக்கூடாது, அது அவங்களுக்கு இரிட்டேட் ஆகிடும், பார்க்க மாட்டாங்க. சிலர்லாம் வந்து இந்த என்எஸ்ல R15 எக்ஸாஸ்ட் மாற்றிட்டு போட்டு அடிச்சுட்டு விடுவானுங்க. இதெல்லாம் அது சவுண்டு கேட்க ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருக்கும். இப்போ புல்லட் சவுண்ட்னா அது வேறு, இது ஒரு மாதிரி சவுண்டு கேட்க இரிட்டேட்டாக இருக்கும். இங்கே பாருங்க, எப்படி டனாலே கதற விட்டு வரணும். பொறுமையாக போகவே கூடாது, சரி வேகமாக போகவே கூடாது, பொறுமையாக போகணும். எங்கன்டஸ் பிளாக் கார்ஸ்க்கே இப்போ நிறைய செலவு இருக்குது. நான் எதுவும் பண்ணாமல் வச்சுருக்கேன். அந்த ரைடு போகிறதுனால காசு இதுக்கு போகணும் வேணுன்றதுக்காக நான் எதுவும் செலவு பண்ணாமல் வச்சுருக்கேன். என்ன சைன்ஸ் பாக்கெட் போயிடுச்சு, நான் அப்படியே வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன். எப்போ முடிய போகுதுன்னு தெரியல. சைன்ஸ் பாக்கெட் ஃபுல்லாக சைன்ஸ் பாக்கெட் போயிடுச்சு. அது மாற்றினா அதுக்கு 3000 ரூபாய் கிட்ட ஆகும். இந்த 2 மிரருமே போயிடுச்சு. சும்மா வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன். ஆடிடும் பாருங்க லைட்டாக. அவனா என் வீடியோ நோட் பண்ணிங்கன்னா தெரியும், அடிக்கடி மிரர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஏன்னா அதான் ரீசனு. லூஸ் ஆகிடுச்சு, அது வேறு மாற்றிட்டே இருக்கணும். அது மாற்றணும், ஒரு மிரர் மாற்றணும்.
அடுத்து இன்னொரு விஷயம் ஒன்று சொன்னேன். அடுத்து இன்னொன்று வந்து இந்த இதுமே போயிடுச்சு. இது பாருங்க, இது அமிங்கிடுச்சு. நான் நேற்று வந்து ஃபெவிக்விக் போட்டு ஒட்டினேன் இந்த இதை, மேலே இருக்க இந்த இதை. பிகாஸ் வந்து வேணும் ரைடு போடுறதுனால தேவைப்படும்ட்டு மேலே ஃபெவிக்விக் போட்டு ஒட்டினேன் இந்த லேயர் மட்டும். இது வாங்கணும். அதேமாரி வந்து நான் இன்னும் ஒரு மாடிஃபை ஒன்று யோசிச்சு வச்சிருக்கேன். அது பண்ணலாம், பட் ஆனால் வந்து அது எக்ஸ்பென்ஸ் ரொம்ப அதிகமாகுது. 25,000 30,000 ஆகும் அது பண்ணணும். வெயிட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதுக்கே என்ன அமௌண்ட்டு தேவைப்படுது, இதை ஃபஸ்ட்டு முடிக்கணும். இதை முடிப்போம் ஃபஸ்ட்டு. இன்னும் இப்போதைக்கு செயின் ஸ்ட்ராக்கெட்டு, அப்புறம் வந்து ஒரு ஜென்ரல் சர்வீஸ் ஒன்று பண்ணோம். இந்த மிரர் சேஞ்ச் பண்ணோம். ஆயில் மாற்றி ஆகணும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் இருந்தால் ஆயில் வரும். இன்னொரு 500 to 600 கிலோமீட்டர் தான் ஆயில் தேவைப்படும். அதுக்கப்புறம் ஆயில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா மாற்றியே இப்போ ஒரு 6-7 months கிட்ட ஆக போகுது. வாடா வாடா. வரான் ஏறி வந்து கட்டிப்பிச்சுட்டு இருப்பாங்க. பார்ப்போம், என்ன பண்றதுன்னு தெரியல. பார்ப்போம். வேலையாச்சும் எதோட செட் ஆகும்னு பாக்குறேன். வேலை எதுவுமே செட் ஆக மாட்டேது. டைம் சுத்தமா சரி. 7:30 சனி வேற நடந்துட்டு இருக்கு. ஓட்ட 7:30 சனி வழி பண்ணுது. அந்த பிளாக் ஆஸ்க்கு இப்போதைக்கு பெட்ரோல் தேவையில்லை இருக்கு. இதே போயிட்டு வந்துடும் நினைக்கிறேன். பார்க்கலாம், என்ன வரவங்க கூட போட்டுக்கலாம். அதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை. அப்படியே ஸ்லோவாக தான் ஒரு 80 தான் போயிட்டு இருக்கேன். அப்படியே போதும். மழை மட்டும் வராம தான் சரி. ஆனா ஃபுல்லா மூடிட்டு வருது. பயமா இருக்கு மழைகளும் வந்துருவோம் அப்படின்னு. மழை மட்டும் வரக்கூடாது. இந்த ஸ்கூல்ல பாருங்களேன் எவ்வளவு பெருசு இருக்கும்னு. பாருங்க எவ்வளவு பெரிய ஸ்கூலு காணோம். ஸ்கூலா காலேஜான்னு இருக்கும் அதை பார்த்தா. எனக்கு இப்படி போறது. இந்த அக்கா வீடியோ கால் பேசிட்டு இருக்காங்க யார்கிட்டயோ. ஆனால் கிளைமேட் நல்லா இருக்கேன். ஆனால் இப்போ சில்லுன்னு அப்படியே இருக்கா ஃபுல்லாகவே. ஒரு 1 வீக்காக அப்படி தான் இருக்குது. மழை டெய்லி பெஞ்சிட்டு இருக்கு, விடாமல் போயிடுது. கிளைமேட்டு சூப்பராக இருக்கு. தூத்துக்குடி வந்துட்டோம். அவ்வளோதான். இன்னும் ஒரு 2 kilometers நம்ம ஹைவே ஏறிடுவோம். ஹைவே ஏறிட்டோம்னா அப்புறம் ஒரு அடி தான். குழந்தை ஏன் ஆடுறது? அட்வான்ஸ் கொடுங்க. அவ்வளோதான் டெஸ்ட். இப்போ மேலே போகிற அந்த ஹைவேல தானே போயிடணும். போயிடலாம். கூட்டமா இருக்கு. பசங்க ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிறானுங்க. அண்டர்ஸ் நம்ம இப்போ அங்கே பாருங்க தாரை. அண்டர்ஸ் நம்ம இப்படி வரலாம். பட் ஆனால் வந்து நம்ம இப்படி வந்துருக்கோம். என்ன சொல்கிறது, இப்போ வந்து நீங்கள் சென்னையிலேருந்து இல்லை அங்கேருந்து வரீங்கன்னா நீங்கள் உளுந்தூர்பேட்டை வந்து வரலாம். இப்படி இல்லை திருவண்ணாமலையிலேருந்து கள்ளக்குறிச்சிலேருந்து வரீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஷார்ட்கட் வந்து இப்படி இருக்குது. இந்த கூத்துக்குடின்னு ஒரு ஊர். கூத்துக்குடியோட ஏகேடி ஸ்கூல் கீழே பிரிட்ஜிலேருந்து வளைஞ்சு ஸ்ட்ரெயிட் வந்தீங்கன்னா கூத்துக்குடி வரும். வந்து நீங்கள் ஐயப்பேட்டை கட்டிக்கிட்டு வளைஞ்சிங்கன்னா இப்படி இந்த ரோட் ஏறிடலாம். இல்லை நீங்கள் சென்னை சைட்லேருந்து இல்லை அந்த சைட்லேருந்து வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உளுந்தூர்பேட்டை வந்து வர மாதிரி இருக்கும். ஒரே ரோடு தான், ஹைவேல தான். அந்த ஃபோர்ட்டுமே ஹைவேலே தான் இருக்குது. காமிக்கிறோம். சில ஒட்டி வரீங்க. உங்கள் வேலை நடக்குதா? இருபது ஏறிக்கிறோம் உள்ள. அப்படியே அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம்.
வேலூர் ஃபோர்ட்டு போகணும்னு நினைக்கிறேன். வேலூர் ஃபோர்ட்டு போகவே முடியல. நான் என்ன யோசிக்கிறேன், ஏன்னா வேலூர் வந்து எல்லாருக்குமே தெரியும் அந்த ஃபோர்ட்டு. அது ஆல்ரெடியே ஒரு இதான ஃபோட்டோ தான், எல்லாருக்குமே தெரியும் அந்த ஃபோட்டோ. எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி ஒரு இதா இருக்கு ஃபோட்டோ அது. ஸோ நான் என்ன யோசிக்கிறேன், சரி அது எதுக்கு இப்போ எல்லாருக்கும் தெரியறது, எதுக்கு நம்ம தெரியப்படுத்தணும், தெரியப்படுத்தலாம் அப்படின்னு தான் நான் இப்போ இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கேன். அவ்வளோதான், இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் அவ்வளோதான் வளரும்னு நினைக்கிறேன். ஹண்டர்ஸ் நம்ம ரைடோட ஃபர்ஸ்ட் டோல் இது. எதுவும் திரும்பாதரன்னு சொல்லுவாங்க, திரும்பந்தர டோல்கேட் இது. அவ்வளோ அந்த டோல்கேட் தானா ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸில் அது இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் மேப்பில் பார்த்தேன். என்னடா எதுவும் மிஞ்சிடணும் வச்சுருக்கீங்க ஸ்பீடு இருக்கிற. திருச்சி மலைக்கோட்டையும் வெளியே எடுக்கணும், அப்புறம் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஹைவேல வந்தீங்கன்னா அங்கே போர்டு இருக்கும் நந்தன்குடி கோட்டைன்னு. அப்படியே அதில் வந்து அங்கே ரோடு போகுது பாருங்க, அது உள்ள போகணும். அந்த ரோடு கிராஸ் பண்ணும்போது பார்த்து கிராஸ் பண்ணுங்க. வண்டி ஏதோ வருதான்ட்டு 2 சைடு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு கிராஸ் பண்ணுங்க. இந்த இதுக்குள்ளே போகணும், காமிக்கிறேன். நல்லா இருக்குல்ல இது பார்க்க, வேறோட வித்தியாசமா சூப்பராக இருக்கு. இது குழி தோன்றானுங்க, அதை மூழ்க மாட்டுறானுங்க, அப்படியே விட்டுறது. அது குழியாக மாறிடுறது ரோட்டில். கவர்மெண்ட் ரோட்டை உடைக்கிறதே தப்பு, உடச்சி பிடிச்சிட்டு மூட மாட்டாங்க, அப்படியே விட்ருவாங்க. இப்படியே வந்தோம். நீங்கள் எனக்கும் தெரில எங்கே இருக்கும், நான் நினச்சி முக்கத்து வைப்பாக தான் போயிட்டுருக்கேன். பார்ப்போம், இங்கே தான் இங்கே இருக்கும். இப்படியே போவோம். அதோ அந்த முன்னாடி இருக்கு பாருங்க கோட்டை, சரிதா? இப்போ எப்படின்னு தெரியலையாண்ணா, இப்படி நினைக்கிறீங்க வழி போகுது. இதுதான் அந்த ஃபோட்டு எப்படி இருக்கு பாருங்க. அந்த ஃபோட்டு தான் போகிறோம். என்னடா அது ஒரு ஃபோர்ட்டு வழி இப்படி வச்சுருக்காங்க. இது மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம். இங்கே ரொம்ப மோசமாக இருக்குது வெளி சைடு பார்க்க. பார்க்கிங் தானா? ஓகே, அங்கே போவோம். வருங்க, நோ கேர்ள்ஸ் 10-15 காலகுறிச்சி வண்டி தான் இங்கே வந்திருக்கு. ஓகே, அவங்கள போய் பார்க்கலாம்.